ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புளியோதரை ரெசிபி, இன்ஸ்டன்ட் புளியோதரை ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் புளியோதரை ரெசிபி. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறனால கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகா நல்லா கொஞ்சம் நிறையவே இருக்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள். கடைசியில் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் ஆயில் கன்சிஸ்டன்சி நல்லா மேலே தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் போடுங்க. ஒரு 4 பல் பூண்டு நல்லா நுணுக்கி போடுங்க, தொளிச்சு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஆயில் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸ்டோர் பண்ணாலும் கெடாது. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இது கெடாது. இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ணாடி பவுலில் தான் சேஞ்ச் பண்ணி, ஏன்னா அப்போ தான் நமக்கு லைஃப் லாங் இது இருக்கும். ஒரு 6 மந்த்தாவது கடைசியில் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் கண்ணாடி பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதையே நம்ம இதை ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு 1 வீக் மட்டும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக கீழே இருக்கிற ஆயில் மேலே மாறுற மாதிரி, மேலே இருக்கிற ஆயில் கொஞ்சம் கீழே மாறுற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்ஸ்டன்ட் புளியோதரை ரெசிபி ரெடி.